முருகனின் அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனி முருகன் கோயிலில் நாளை குடமுழுக்கு விழா நடைபெறுகிறது. இதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வெற்றியிடம் கேட்கலாம். வெற்றி, மிக முக்கியமாக நடைபெறக்கூடிய ஒரு குடமுழுக்கு நிகழ்வு நாளை நடைபெறுகிறது. எந்த அளவிற்கு ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்றிருக்கிறது? தமிழ் கடவுள் முருகனுக்கு குடமுழுக்கு அப்படிங்கிறது மிகவும் பிரசித்தி பெற்றதாக பார்க்கப்படக்கூடிய சூழல்ல பக்தர்களுக்காக செய்யப்பட்டுள்ள வசதிகள் என்னென்ன? தமிழ் கடவுள் முருகன் தமிழக மக்களை பொறுத்தவரைக்கும் கடவுள் என்பதற்கு அப்பால் அவரை ஒரு குடும்ப உறுப்பினர் போல அவ்வளவு நெருக்கமாக உணரக்கூடியவர் தமிழ் கடவுள் முருகன். அவருடைய மூன்றாம் படை வீடுகளில் ஒன்றான பழனி தண்டாயுதம்பாணி கோயிலில் நாளை திருக்குட நன்னீராட்டு பெருவிழா மிக கோலாகலமாக நடைபெற இருக்கிறது. பழனி நகரம் முழுவதும் விழா கோலம் போன்றிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் மாவிலை தோரணங்களும் பூக்களும் நிறைக்கப்பட்டு விழா கோலம் போன்றிருக்கிறது. 16 ஆண்டுகளுக்கு பின்னராக நடைபெறக்கூடிய விழா குடமுழுக்கு வைபவம் என்பதற்காக அதை காண்பதற்காக அதனுடைய சிறப்பு கருதி தமிழகம் முழுவதும் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் பழனியில் குழும துவங்கியிருக்கிறார்கள். பழனி மலைக்கோயில் மேல் இருக்கக்கூடிய பாதுகாப்பு கருதி 2000 பக்தர்களுக்கு மட்டுமே அனுமதியானது அளிக்கப்படுகிறது. பிற பக்தர்கள் விழாவை காண்பதற்காக பேருந்து நிலையம் வரைக்கும் 16க்கும் மேற்பட்ட LED திரைகள் வைக்கப்பட்டு அவர்கள் விழாவை பார்ப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. மிக குறிப்பாக பார்க்கும் பொழுது இன்றைய தினம் கிரிவல பாதை மற்றும் படிப்பாதையில் இருக்கக்கூடிய கடம்பன் இடும்பன் கோவில்கள் மற்றும் மயில் விநாயகர் அகஸ்தியர் கோவில்களுக்கு இன்றைய தினம் அந்த குடமுழுக்கு நிகழ்வான நடைபெற்றிருக்கிறது. நாளைய தினம் காலை 8 மணிக்கு மேல் மிக பிரம்மாண்டமாக மிக கோலாகலமாக அந்த குடமுழுக்கு நடைபெறுகிறது. இதில் இன்னொரு குறிப்பான ஒரு ரசிக்கத்தக்க அம்சம் என்னவென்றால் குடமுழுக்கு முடிந்த என்பதற்காக அந்த கோபுர கலசங்கள் மற்றும் விமானங்களின் மீது பூக்களை தூவுவதற்காக ஹெலிகாப்டர் தயாராக இருக்கிறது. ஹெலிகாப்டர் மூலமாக வானில் இருந்து அந்த பூ மழையானது தூவப்பட இருக்கிறது. பழனி முழுவதும் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பதற்காக 2000க்கும் மேற்பட்ட காவலர்கள் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். நம்முடைய தமிழகம் முழுவதும் இருந்து வந்த முருக பக்தர்கள் தங்களை முருக பக்தர்கள் என்றே அடையாளம் காட்டிக் கொள்கிறார்கள். அந்த அளவுக்கு முருகன் மீது பக்தி கொண்ட காதல் கொண்ட பக்தர்கள் நம்மோடு திரண்டிருக்கிறார்கள். பேசலாம். நம்ம எந்த ஊரு, முருகன் குடமுழுக்க பார்க்கறது எவ்வளவு சந்தோஷமா காத்திருக்கீங்க? கண்கொள்ளா காட்சிங்க. பல ஆண்டுக்கு பிறகு எங்களுக்கு இது ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது எங்க தலைமுறைக்கு. அதனால நாங்கள் உணர்வுபூர்வமா வந்திருக்கோம். நாங்க சேலம் மாவட்டம் எடப்பாடியை சேர்ந்த பக்தர்கள். இந்த திருக்குட நன்னீராட்டாளருக்காகவே நாங்க நண்பர்கள்லாம் சேர்ந்து வந்திருக்கோம். அம்மா, நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? எவ்வளவு சந்தோஷமா இருக்கு? சென்னையில ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சென்னையில உங்களுக்கு கும்பாபிஷேகங்கிறது எவ்வளவு முக்கியம்? ரொம்ப முக்கியம். பிறப்பிலே அதுதானே முக்கியம். ரொம்ப சந்தோஷம். அதாவது எடப்பாடி, சென்னை இப்படி போன்ற பல்வேறு மாவட்டங்களில் வந்தவர்கள் அவர்களுக்கு இந்த குடமுழுக்கை பார்ப்பது என்பது ஒரு தலைமுறை சார்ந்த விஷயம் என்கிறார்கள். இந்த முறை தவறவிட்டால் மீண்டும் அவர்களுக்கு இன்னொரு தலைமுறைக்காக காத்திருக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குது என்ற ஒரு கருத்தை வைத்துக்கிறார்கள். நம்ம எந்த ஊரு, குடமுழுக்குங்கிறது நமக்கு வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம் நினைக்கிறீங்க? நீங்க முருகனோட எவ்வளவு தூரம் நெருக்கமானவங்க? முருகன் எனக்கு பெரிய கடவுள். எனக்கு அவர்தான் வழிகாட்டி. நான் மதுரைக்காரி. மதுரையிலிருந்து எனக்கு இங்குதான் இருக்க வேண்டும் என்று ஆசீர்வாதம் மதித்து நான் இந்த ஊரில் உள்ளேன். நான் 40 வருட காலமாக இங்கே இருக்கின்றேன். காரமடையில இருக்கிறேன். பழனிதான். நீங்க எந்த ஊரு, எவ்வளவு என்ன எதிர்பார்ப்போட காத்திருக்கீங்க முருகன்? நாங்க முருகனை டெய்லி கும்பிடுறோம். காலையில எழுந்து குளிச்சுட்டு வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். அவ்வளவுதான். முருகன் இருந்தா தான் எங்களுக்கு ஒரு செல்பா இங்கதான் வியாபாரம் பண்ணணும். நாங்க இங்க இருந்து இந்த முருகனை தரிசனம் டெய்லியும் பார்த்துட்டே இருப்போம். முருகனை தரிசனம் பார்த்துட்டே தான் இருப்போம். அது முருகன் இல்லை என்றால் நாங்கள் இல்லை என்று சொல்லும் அளவுக்கு முருகனோடு அவ்வளவு நெருங்கிய தொடர்பு, அன்பு கொண்டவர்கள் மக்கள். அவர்கள் முருகனுடைய குடமுழுக்கை பார்ப்பதற்காக மிகுந்த எதிர்பார்ப்போடு மிகுந்த பக்தி பரவசோடு காத்திருக்கார்கள். மேம் வணக்கம். நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? நீங்க குடமுழுக்கு பார்க்கறதுக்கு எவ்வளவு ஆர்வமா இருக்கு? Actually, I don't know much of Tamil, so I'm sorry for that. So I am here from Bangalore. I had actually put some harke for my daughter, so I'm here for that. But I got to know this is Kumbhabhishekam happening today after 16 years. So at least we are lucky we are there in that divine place, and we are blessed to have at least the darshan of Gopur and to have the Yagashala darshan. Thank you. தமிழகம் மட்டுமல்ல, பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் பக்தர்கள்
குடமுழுக்கை பார்ப்பதற்காக அந்த திருக்குட நன்னீராட்டு விழா பங்கேற்பது மிகப்பெரிய பாக்கியம் என்ற எண்ணத்தோடு இங்கே கூடியிருக்கிறார்கள். நாளை காலை மிக கோலாகலமாக நடைபெறக்கூடிய அந்த திருக்குடமுழுக்கு விழாவை பங்கேற்பதற்காக பக்தர்கள் மிகுந்த பக்தி பரவசோடு காத்திருக்கிறார்கள். காயத்ரி, நிச்சயமாக வெற்றி. தமிழ் கடவுள் முருகன் எங்கள் குல தெய்வம் மட்டுமல்ல, எங்கள் குடும்ப உறுப்பினர் மட்டுமல்ல, எங்கள் குடியின் தலைவன் என்பதையும் அவர்களுடைய வார்த்தைகளில் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி.